சொல்லுங்க, 1000 தலைமுறை வேணுமா, 3 தலைமுறை வேணுமா? உலகத்துல சொல்றான் 100 தலைமுறை சொல்லி. ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு, உலகம் பெருசா நான் பெருசா கேட்ட ஆண்டவர் தான் பெருசு. உலகம் 100 தலைமுறை சொல்லுது, கர்த்தர் அதை பெருக்கி 1000 தலைமுறை சொல்லுகிறார். நீதிமொழிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு ஒரு திட நம்பிக்கை உண்டு. அவன் பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்கும்? அடைக்கலம் கிடைக்கும். இதுதான் என்னுடைய ஃபேவரட் வசனம். கர்த்தர் என் கூட பேசின வசனம். நான் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒருவனா இருப்பேனானால் கர்த்தர் சொன்ன பிரமாணத்தை நிறைவேற்றுவேன். கர்த்தர் சொன்னதுக்கு என்ன பண்ணுவேன்? கீழ்ப்படிவேன். கர்த்தர் சொன்னதெல்லாம் ஏற்றுக்கொள்ளுவேன். அங்க சொல்றாரு பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை? என் பிள்ளைகளை கர்த்தர் நல்லா வாழ வைப்பார், என் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். இங்கே அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். அப்ப ஆண்டவருக்கு பயப்படுகிறவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அதான் நான் 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன், 1000 தலைமுறை. சொல்லுங்க, எத்தனை தலைமுறை? 3 தலைமுறை பெருசா, 1000 தலைமுறை பெருசா? சொல்லுங்க, எத்தனை தலைமுறைங்க பெருசு? பக்கத்துல சொல்லுங்க, எத்தனை தலைமுறை? சொல்லுங்க, 1000 தலைமுறை வேணுமா, 3 தலைமுறை வேணுமா? 3 தலைமுறை என்ன தெரியுமா? அம்மா, பிள்ளை, பேரன், முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். 1000 தலைமுறை என்ன தெரியுமா? உலகத்துல சொல்றான். என்ன சொல்றான் கேட்டீங்கன்னா, அவனுக்கு என்னங்க, அவங்க அம்மா அப்பா 100 தலைமுறை சாப்பிடுற அளவுக்கு என்ன பண்ணி வச்சிருக்காங்க? சொத்தை சேர்த்து வச்சிருக்காங்க. உலகத்துல சொல்றான் 100 தலைமுறை சொல்லி. ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு, உலகம் பெருசா நான் பெருசா கேட்ட ஆண்டவர் தான் பெருசு. உலகம் 100 தலைமுறை சொல்லுது, கர்த்தர் அதை பெருக்கி 1000 தலைமுறை சொல்லுகிறார்.